ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன், நான் உன்னை பாதுகாப்பேன். மீதியானியர் கிட்ட இருந்து யார் பாதுகாத்தா? மீதியானியர்கிட்ட இருந்து யார் ரட்சித்தா? ஆண்டவர் ரட்சித்தாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னாடி போனா நான் பின்னாடி இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யோசுவாலாம் யுத்தம் பண்ணும் போது யோசுவா சும்மா இப்படி கத்தி எடுத்து இப்படி இப்படி ஒரு 2-3 பேரை போடுறதுக்குள்ள வானத்துல இருந்து கல்லு பட்டால் பட்டால்னு விழுது. கரெக்டா யார் மண்டையில விழுது? வானத்துல இருந்து விழும்போது இவருக்கு வேணா, இவர் மேல விழுமா? யார் பண்ணாலும் போனாலும் சில நேரத்தில் கல்மலை பார்த்துருக்கீங்களா? கல்மலை எத்தனை பேர் பார்த்துன்னு தெரியல. ஐஸ் கட்டி விழும் மேல இருந்து பட்டு நீங்களாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நம்ம ஊர்ல ஐஸ் கட்டி டப்பு டப்புன்னு மண்டையிலேயே விழும். வலிக்கும், நிஜமா வலிக்கும், பட்டுன்னு. யோசுவா காலத்துல வானத்துல இருந்து கல்லு உண்டு அவன் செத்தே போயிட்டான். அது கரெக்டா யார் மண்டையில விழுந்துச்சு? மேல தேவதூதன் அப்படியே பார்த்துட்டு இருப்பான் போல. பட் பட்டு பட்டு யோசுவா கொண்டு பட்டுல கல்லுல விழுந்தவனுக்கு ஜாஸ்தி. சொல்றாரு, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். நீ உண்ணா மட்டும் போ, வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருக்காத. கிதியோன் வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருந்தா நடந்திருக்குமா? இல்ல. இவர் போனோம் சொல்றாரு, நீ போய் நின்னா அந்த மண்பானைய போட்டு உட, தீவெட்டி எடுத்துக்கோ, நீ முன்னேறி போ, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஏன்னா நீ மாவீரன், பராக்கிரமசாலி. உங்களை நீங்க எப்படி பாருங்க. இல்லைங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. தெரியாதுன்னு ஆண்டவருக்கும் தெரியும். உங்களை படைச்சது யாரு? நம்ம நிறைய நேரத்துல நம்மளை படைச்சவர் தான் நம்மள்கிட்ட சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவருக்கு தெரியாதான் நம்ம பண்ண அட்டகாசம்லாம்? நம்மளுக்கு எவ்வளவு தவறுகள் இருக்குது, எவ்வளவு இருக்கு, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதெல்லாம் மீறி தான் சொல்றாரு, அதை கன்சிடர் நாட். அதெல்லாம் பார்க்காத, நான் ஆசீர்வதிக்கப்பட்டதை பாரு. 4D பாரு,